தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ள நிலையில் 150 மாவட்ட ஆட்சியர்களுடன் மத்திய அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் பேசியதாகவும் ஆட்சியர்களை தொலைபேசி மூலம் அமித்ஷா மிரட்டியதாகவும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் புகார் ஒன்றை அளித்துள்ளார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா வணக்கம். இந்த புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளவை என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சில நாட்களுக்கு முன்பு 150 மாவட்ட ஆட்சியர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டியதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு புகார் ஒன்றை முன்வைத்திருந்தார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பான விரிவான தகவல் மற்றும் ஆதாரங்களை தாக்கல் செய்யுமாறு இந்திய தேர்தல் ஆணையம் அவரிடம் கூறியிருந்தது. தேர்தல் ஆணையம் கூறியது, மாவட்ட ஆட்சியர்கள் தான் தேர்தலின் போது அந்தந்த மாவட்டங்களில் தேர்தல் அதிகாரிகளால் செயல்படுகின்றன. எனவே ஜெயராம் ரமேஷ் இந்த குற்றச்சாட்டு மிகவும் தீவிரமானது. எந்த ஒரு மாவட்ட ஆட்சியரும் தாங்கள் மிரட்டப்படுவதாக இதுவரை புகார் தெரிவிக்கவில்லை. எனவே இது குறித்து விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. முக்கிய அரசியல் கட்சியின் மூத்த தலைவர் சுமத்திய குற்றச்சாட்டின் தீவிரத்தன்மை கருத்தில் கொண்டு பொது நலனுக்காக அதனை விவரங்களை தருமாறு அவரிடம் கூறப்பட்டிருந்தது. மேலும் இதனை ஒரு வாரம் காலம் பிறகு நான் இந்த குறித்து விளக்கமான அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் என ஜெயராம் ரமேஷ் பதில் கடிதம் அனுப்பியிருந்தால், ஏனால் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இருப்பதால் தேர்தல் பணி காரணமாக நான் இதை ஒரு வாரம் கழித்து சமர்ப்பிக்கிறேன் என அவர் தரப்பு விளக்கம் கொடுத்திருந்தால், ஆனால் தேர்தல் ஆணையம் இதனை ஏற்க மறுத்துவிட்டது. இன்று மாலை 7 மணியுடன் இதனை தாக்கல் செய்ய வேண்டும், இல்லை வேண்டி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் பதில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ராஜா. காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே. 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.